உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன பண்ண உங்களை? ஓ, உங்களுக்கு எடுபடி வேலை செய்யலன்னு ஏன் மேல சண்டைக்கு வரீங்களா? ஆமாண்டா வெச்சுக்கோயேன். இப்ப என்ன செய்வ? வேணாம், ரொம்ப பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏதோ கல்யாண வீடுக்கு 4 பேர் வருவாங்க போவாங்க, ஒத்தாசியா இருந்து என்ன அனுப்பி வச்சாங்கன்னு அவங்க பேச்ச கேட்டு வந்தேன் பாருங்க. எல்லாம் ஏன் தப்புதான். கண்டவங்க கிட்ட எல்லாம் செருப்படி வாங்குறேன். என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? யாரு நானா ஓவரா பேசுறேன்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களா பிரச்சனை பண்ணிட்டு நான் பிரச்சனை பண்றேன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கே கதை. ஏதோ பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து நல்ல குடும்பமா இருக்குமேன்னு நினைச்சேன். லாஸ்ட்ல இப்படி இருக்கே. ஏய், எங்களுக்கு என்ன குறைச்சல்? எதுக்கு இப்ப சத்தம் போட்டு பேசுறீங்க? ஐயோ ப்ளீஸ் நிறுத்துங்க. மாமா, இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை மாமா. இறங்குனதுல இருந்து ஒரே பிரச்சனையாவே இருக்கு. எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் ஆதிதான் காரணம். அவர் நம்ம கிட்ட நடிக்கிறாரோன்னு தோணுது. செங்கல் சூழில வயல்வெளியில கொசுக்கடியில நம்ம அவரை கஷ்டப்படுத்தணும்ல, அதை மனசுல வச்சு திட்டம் போட்டு நம்மளை பழி வாங்குறாரோன்னு தோணுது. அதேதான் நாங்களும் சொல்றோம். இந்த குடும்பம் அவங்க பணக்கார திமிர காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் வந்து வேலை செய்யற மாதிரி நடிச்சாலும் குடும்பம்னு வரும்போது ஆதி எதுவுமே பேசலல்ல. தனியா வந்து ஏதேதோ செஞ்சு நம்ம சம்மதத்தை வாங்கிட்டாரு. சரியா சொன்னா வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு. யாராவது ஒரு போன் பண்ணாங்களா இல்ல நேர்ல தான் வந்து பார்த்தாங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லவே வேண்டாம். அதான் எல்லாருமே பார்த்தோமே. எல்லாரும் அமைதியா பேசாம இருங்க. அடுத்த ஆக வேண்டிய வேலை என்னன்னு போய் பாருங்க. போங்க. பேசிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். வா போடி. தள்ளுங்க. மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நல்லா தான் முடியுமா போல. போங்க. சரிங்க மாமா, பாத்துக்கோங்க. மடி பாரதி, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இன்னும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நான் சொல்கிறத கேளு. ஆதி தம்பிக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கலை. வேற ஏதோ சதி திட்டம் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நீ பொறுமையா இரு. எது நடந்தாலும் பார்த்துப்போம். நானும் அப்படிதான் மாமா நினைக்கிறேன். மடி, சம்பந்தியம்மா ஆரம்பத்தில் ஆர்வமாக தான் இந்த கல்யாணத்தை பேசி முடித்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன மனமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. அவங்களும் ஏட்டி பூட்டியாக தான் நடந்துக்கிறாங்க. அவங்க தம்பி ஆட்டி வைக்கிறாப்புலலாம் ஆடுறாங்க. அதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, பார்த்துக்கலாம் விடு. அவங்க வருத்தத்துலேயும் நியாயம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆதி தம்பியை தங்க தாம்பாளத்தில் வச்சு பார்த்துக்கிட்டவங்க. அந்த புள்ளைய சேருலையும் சகதிலையும் கொசுக்கடியில் கடந்து தூங்குறதையும் பார்க்குற தாய்க்கு கோபம் வரதானே செய்யும். நாமளும் அவங்க இடத்துலேருந்து பார்க்கணும்ல. மாமா, நான் ஒன்று சொல்லவா? எம்மாடி, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாமல் தைரியமாக இரு. எதுக்கும் அவசரப்படாத, பொறுமையாக இரு. அந்த தம்பி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக போவோமே, என்ன வந்துட போகுது? அம்மா, நீ ஆக வேண்டிய வேலையை பாருமா. நீ இதையே நினச்சிட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. கிட்ட இதெல்லாம் சொல்லணுமா? நம்ம வந்ததுல இருந்து இங்க எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. கண்டிப்பா ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டார்னு உனக்கு தெரியும்லம்மா.
அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடலாமா? வேண்டாம் தமிழ். இங்க நடக்கிறத நாம் அவர்கிட்ட சொன்னோம்னா அவருக்கு தேவையில்லாத சங்கடமாகும். எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 நாள் தானே. இத நாம சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், விடு. யாருமா? என் ஃப்ரெண்டு தானே? ஆமா தமிழ். பாத்தியா, நம்ம அவருக்கு கால் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா அது தெரிஞ்சு அவரே நமக்கு கால் பண்ணிட்டாரு. போன் அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுமா. ஹலோ பாரதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீங்கள் எல்லாரும் அங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்துட்டோன்னு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லக்கூடாதா? புரியுது புரியுது. நாங்கள் பண்ணி வச்சிருக்கிற செட்டப் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பேச்சே வரல, கரெக்டா? எப்படி நம்ம ஏற்பாடெல்லாம்? எல்லாரும் அங்கே ஹாப்பி தானே? அப்படியே அசந்து போயிருப்பாங்களே. எதுவும் பேசாத. என்ன பாரதி, உங்களதான் கேக்குறேன். ஆமா ஆதி, நாங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் ஆதி. சரி, உங்களை ரிசீவ் பண்றதுக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்காகவாவது ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. அதை கூட நான் தான் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதா இருக்கு. போங்க பாரதி, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சரி, அதை விடுங்க, எப்பவுமே அப்படித்தானே. இட்ஸ் ஓகே. இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் இந்த ஃபோன்ல பேசுற வேலையெல்லாம் இருக்காது. ஏங்க, அதான் இவ்வளோ தூரம் கேட்குறேன்ல, இப்போவாது சொல்லுங்களேன், நான் பண்ண ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட், அது வந்து உங்களை அழகா ரிசீவ் பண்ணி எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கிட்டாங்களா? என்ன பாரதி, பதிலே பேச மாட்டேறீங்க? ஓகே ஓகே, நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற செட்டப்பை பார்த்து வாயடிச்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் பாரதி. இந்த 2-3 நாளைக்கும் நான் பண்ணியிருக்கிற ஏற்பாடு எதையுமே வேண்டான்னு சொல்லாம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா நான் உங்களுக்காக தான் நீங்க தங்கியிருக்கிற கெஸ்ட் ஹவுஸை நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்கேன். டெய்லியும் ஒவ்வொரு டிசைன் தான். ஏன் எதுக்குன்னு நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதையும் ஆராய்ச்சி பண்ணாம எல்லாத்தையும் அனுபவிக்க மட்டும் செய்யுங்க. ஓகே ஆதி, இங்க நடந்த சர்ப்ரைஸ் எதையும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.